பிரசித்தி பெற்ற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோவில் வரலாறு. இத்திருத்தலத்தில் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தருகின்றாள். இங்கு வீற்றிருக்கும் அம்பாளுக்கு 2 கரங்கள் தான் இருக்கின்றது. பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தருகின்றாளோ அந்த இடத்தில் அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் 2 கைகள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆதிபராசக்தி கோவிலும் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததினால் தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே உள்ளது. இந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கும் தேவி காட்சி தருகிறாள். இந்த கோவிலின் கருவறைக்குள்ளே சென்று பெண்கள் வழிபடலாம். அரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆதிபராசக்தியின் ஆணையின்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டது. இதனால் இந்த கோவில் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. கோவில்களுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதுதான் இத்திருத்தலம் என்னும் சிறப்பும் உள்ளது. ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால் காரணமாக இந்த வேப்பமரம் சாய்ந்தது, புற்றும் கரைந்தது. அதனடியில் இருந்து அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்டாள். தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்திக் கொண்ட இந்த இடத்தில்தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது. திரு கோபால நாயக்கர் என்பவர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கும் அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்துள்ளார். அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. கோவில் கட்டும் பணியானது 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்காக ஆரம்பிக்க தொடங்கினர். அதில் கிடைத்த காணிக்கையை வைத்துதான் இன்று இந்த கோவில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டாள். அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் சூடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாள்.